இன்றைக்கி வந்து சேமியா வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு மீல் மேக்கர் சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ சேமியாவை அணில் சேமியா இருக்குல்ல அதை சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போடுறதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரே ஒரு தக்காளி, அது கூடவே கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணியில் ஊற வச்சிருந்த மீல் மேக்கரை புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, இதுக்கு மேலே எதுவுமே சேர்க்கணும், 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துட்டு அது கொதிச்சதுமே நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா இதோட சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடினீங்கன்னா உதிரி உதிரான சேமியா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.